இயேசுவின் 7 ரத்தம் சிந்துதல். 7 இடங்களில் ஏசப்பா ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரத்தம் வெளியேறுகிறது. கம்ப்ளீட்லி எல்லா ரத்தமும் தரையிலே விழுந்து, இப்படியாக ஆண்டவர் சரீரத்திலிருந்து எல்லா பிளட்டும் வெளியேறினதுக்கு அப்புறம் அவருடைய ஜீவன் போகிறது. ஹல்லேலூயா! இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா 7 இடங்கள் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 7 டைம்ஸ் 7 ஷெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். 7 ஷெட்டிங்ஸ் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ். சரிங்களா? இந்த ஏசப்பா ரத்தம் நமக்காக சிந்தி இருக்கிறார். எதற்காக? என்ன காரணத்துக்காக? நம்ம ஜெயம் கொள்றதுக்காக. நம்மளுடைய எதிராளி கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீடம் ஒரு சாத்தானுடைய போராட்டம் இருக்குன்னு சொன்னா, அதிலிருந்து விடுதலைக்காக இப்படியாக ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு. ஒவ்வொரு துளி ரத்தத்திலயும் ஜீவன் இருக்கிறது. அதுல ஒரு டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏக்குள்ள ஒரு நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் நமக்காக, 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 நமக்காக சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். The sweating of blood in the garden of Gethsemane. கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எப்படி? ஸ்வெட்டிங் ஆஃப் பிளட். இந்த வேத வசனங்களை வாசிக்கிறீங்களா பிரமிளா சிஸ்டர்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ல இருந்து 44 வசனங்களை வாசிங்க. லூக்கா. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா! பாருங்க, கெத்சமனே தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம வேத பகுதியில வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, வேர்வத்தின் பெருந்துளியாய், அதாவது வேர்வையின் பெருந்துளியா ரத்தமாய் தரையில் விழுகிறது. இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சா நமக்கு மனசுக்கு வலிக்கும். இப்ப நாளைக்கு நமக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, நம்ம கால் பிராக்சர் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு வலிக்கும். நம்ம இருதயம் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்குமா? ஐயோ, எப்படி வலிக்குமோ? நம்ம சாதாரண மனிதர்கள், நமக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அவர் என்ன தோற்றத்தில் வருகிறார்? ஒரு மனித ரூபத்தின் தோற்றத்தை தரித்து வருகிறார் பூமிக்கு. அப்ப அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நமக்கு சாதாரண மனிதர்கள் எப்படியெல்லாம் நமக்கு பெயின் இருக்குமோ, எப்படியெல்லாம் நமக்கு வலிகள் இருக்குமோ, ஒரு சரீரத்துல ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட வலிக்கதான் செய்யும். அதே போலதான் ஏசப்பாவுடைய சரீரமும் மென்மையாக, சொல்ல போனா அவர் இன்னும் கூட அதிக நேரம் ஜெபிக்கிறவர், பிதாவை நோக்கி பார்க்கிறவர். ஒலிவ மலையில தான் போய், இப்ப பாருங்க, இந்த வாசிச்ச இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, ஒலிவ மலைகள், அங்கதான் போய் ஜெபிக்கிறாருங்க. அப்ப அவங்க யார் கூட போய் ஜெபிக்கிறாரு? டிசைபிள்ஸ் கூட இருக்கிற டிசைபிள்ஸ் கூட போய் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அவர் உருக்கமாய் ஜெபிக்கிறார். அதாவது அது ஒரு ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார். அடுத்து அவருக்கு நடக்க போற சம்பவங்கள் எல்லாமே முன்ன தெரியும். இப்படியாக நம்மள செய்வாங்க, இப்படி நம்மள கொடுமைப்படுத்துவாங்க, இப்படி நம்மள கிழிப்பாங்க, நொறுக்குவாங்க, அடிப்பாங்க, இப்படியெல்லாம் தெரிந்து ஆண்டவர் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட ஆண்டவர் இது போன்றதான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போ இட் இஸ் நாட் ஹிஸ் வில், இட் இஸ் a will of father, it is a will of கர்த்தருடைய பிதாவுடைய சித்தத்தின்படி. அவருக்கு தெரியும் முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிந்தும்
அவர் என்ன பண்றாரு? அத தாங்கிக்கிறார். தன்னுடைய தகப்பனார், அதாவது அவரு தான் அனுப்புறார்ல ஏசப்பாவ. அப்ப அப்படி ஒரு கனம், மரியாதை. நம்மலாம் ஏற்றுக்கொள்வோமா? இப்ப என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, "உனக்கு இப்படி எனக்காக நீ இப்படி ஒரு காரியத்த செய்வியான்னு" சொன்னா, நம்ம செய்வோமா? நம்மளால செய்ய முடியறதா செய்வோமே தவிர, இப்படியெல்லாம் ஒரு வலி, வேதனை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளால ஏற்க முடியாது. ஆனா, ஆண்டவருடைய கீழ்ப்படிதல், ஏசப்பாவுடைய கீழ்ப்படிதல் எப்படியா இருக்கு? சித்தத்தின்படி நடக்கணும்னா, நோ வேர்ட்ஸ், அவர் ஒரு வார்த்தை கூட அது வேண்டாம், கொள்ளாம அவர் இல்ல. அவர் அதை ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிந்தார். அதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி. பிதாவுடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய பிளான்ஸ் படி கிடையாது, என்னுடைய வில் படி கிடையாது. ஆனா கர்த்தருடைய, பிதாவுடைய சித்தத்தின்படி நான் இதை செய்வேன், இது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உருக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை என்னவாய் மாறிற்று? ஆங்கிலத்துல பாக்குறோம், இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்வெட் வந்து ரத்தமாய் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? இப்ப இது எதுக்கு, என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்குது நமக்கு? இப்ப நமக்கு ஆசைகள் ஏராளமாக இருக்கும். நமக்கு ஏராளமான ஆசைகள் இருக்கும். ஒரே நாள்ல கோடீஸ்வரங்களா ஆயிடணும்னு கூட நெறைய பேர் நினைப்பாங்க. ஆனா, நமக்கு என்ன நல்லதோ, நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுதுதான், அது சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஜெயம் கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப பிதா கிட்ட ஒப்படைக்கிறார். இவ்வளோ வலிக்கும், வேதனையா இருந்தும், கெத்செமனே தோட்டத்துல, ஓ அந்த அந்த வேர்வ துளிகள் ரத்தமாய் மாறி தரையில் விழுந்தன சொன்னா, எவ்வளவாய் அவரு உள்ள அப்படி வலிச்சிருக்கும். வரப்போற வலிகளை, வேதனைகளை தாங்கிக் கொண்டு உருக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார். என்ன நடுநடுங்குகிறார் பிதாக்கு. நம்மலாம் அப்படி செய்றோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படியாக நம்ம நடுநடுங்குறோமா? நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய ரத்தம் வந்து, நம்மளுடைய வேர்வை ரத்தமா மாறுது நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வேர்வை ரத்தமாய் மாறிற்று. அந்த அளவுக்கு பெயின், வலி, வேதனை. ஹல்லேலூயா! முன்னாடி நடக்க போற சம்பவத்தை குறித்து ஆண்டவர் இப்படியாக உருக்கமாய் சொல்லுகிறார். உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, பிதாவே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா! கர்த்தர் இப்படியாக ஃபர்ஸ்ட் ஷெட்டிங் இதெல்லாம் வந்து சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி முதல் டைம் இப்படியாக அவருடைய வேர்வை ரத்தமாய் சிந்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்ப்போம். The stripes on Jesus' back and shedding of blood at the wiping post. இயேசுனுடைய பின் பகுதி, அவருடைய முதுகு பகுதி, புரியுதுங்களா? அவர் அதை காண்பித்தார். அவர் காட்டுறாருங்க. நம்மளாம் முன்னுக்கு வருவோமா? செகண்ட் பாருங்க, அவருடைய பேக். ஜீசஸ் இஸ் ஷோயிங் ஹிஸ் பேக். யார் அடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட காட்டுறாரு. இது எதை குறிக்குது? நம்மேல வைத்த அன்பை குறிக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, யாராவது நம்ம பண்ணுவோமா? நம்ம யாருமே பண்ண முடியாது இது போல ஒரு காரியம். வலி, வேதனைகள் பாத்தீங்கன்னா பாக்குறோம். பீட்டன், அதாவது அவருடைய கண்ணம் இருக்குல்ல, அந்த கன்னத்துல ராட் வச்சு அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா! ராட்ஸ வச்சு அடிக்கிறாங்க. நீங்களே பாருங்க, சும்மா கன்னத்துல ஒரு சாதாரண கைய வச்சு அடிச்சாலே எப்படி வலிக்கும்? ராட்ஸ வச்சு கன்னத்துல அடிச்சா எப்படி வலிக்கும் பாருங்க. இதெல்லாம் ஏன் தாங்கிக்கிறாரு? நமக்காக. சரிங்களா? யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இரண்டாவது படிக்கணுமா? படிங்க. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி
யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு, இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். ஓகேம்மா. இயேசு ஆ ஓகே. பாருங்க, வாரினால் அடிக்கிறார்கள். ஆங்கிலத்துல நமக்கு ராட்ஸ்ன்னு அப்படின்னு இருக்கு. ராட்ஸ் கூட பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நாட் பிளெயின் ராட்ஸ். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சம் எலிவேஷன்ஸ் இருக்கும். அப்படி போட்டு அடிச்சா அப்படியே சத பிச்சுட்டு வர மாதிரி. இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நார்மலா ராட வச்சு அடிச்சாலே எப்படி இருக்கும். ஆனா வாரினால் அதுல பாருங்க சின்ன சின்னதா ஒரு இது மாதிரி பிரிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியாக போட்டு கன்னத்துல அடிக்கிறாங்க. பின்னாடி அவர் முதுகையும் காட்டுகிறார். அப்போ எவ்வளவாய் நான் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய ஜனங்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேன். என்னுடைய ஜனங்களுக்காக என்னுடைய முதுக கொடுக்க என்னால முடியும். என்னுடைய பிதாவின் சித்தம் இப்படியாக இருக்கிறது. என்னுடைய சித்தம் கிடையாது. என்னுடைய பிதாவுடைய சித்தம் இப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவரே காட்டுறாருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு இந்த டாபிக்க எடுக்கும் பொழுது அப்படி ஒரு நடுக்கமா இருக்கு. போன முறையும் நான் சொல்லியிருப்பேன். அவர் ரத்தத்தை குறித்தோ, அவருடைய மரணத்தை குறித்தோ நம்ம நினைக்கும் பொழுது நடுநடுங்குகிறது. ஹல்லேலூயா! அவ்ளோ வலி, வேதனை. நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க. இவங்கள கொலை செஞ்சுட்டாங்க, அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஒரு நபர் நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அவங்கள கொலை செய்றாங்க. இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாரி நடந்து முடிஞ்சு போயிடுது அதெல்லாம். ஆனா ஏசப்பாக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது. அப்படின்னு சொல்லி அப்ப எவ்வளவு மைண்ட் பிரிப்பரேஷன் அவருக்கு இருந்திருக்கும். எப்படியாக அவருடைய சிந்தனைகள் இருந்திருக்கும். நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கணும். என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய பிதாவின் சித்தத்துக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக நான் அன்பை இப்படியாக காட்டுகிறேன்னு சொல்லி பாருங்க. எந்த மனிதன் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்படியாக அஹ், நிறைய பேர் தியாகம் செய்யறாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தியாகம் செய்யறாங்க. நிறைய சொசைட்டி மக்களுக்காக இப்படி பண்றாங்க, செய்யறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா எல்லா மனிதர்களை காட்டிலும் நம்முடைய இயேசப்பா இப்படியாக விருப்பப்பட்டு அவருடைய ஓ பின் முதுகை கொடுக்கிறார். என்ன அடிச்சிடுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய முதுகை காட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஓகேம்மா. பாருங்க, அவர் வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாரு. ரட்சிப்பின் நிமித்தம், நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தம் அவர் இது எல்லாவற்றையும் சகித்தார். ஹல்லேலூயா! ஓவர் பேமெண்ட், அதிக கட்டணமாய் தன்னுடைய ரத்தத்தை கெத்சமனே தோட்டத்தில் சிந்தியிருக்கிறார். இப்படியாக இன்னொரு இடத்தில் வாறுகளால் அடிக்கப்படும் பொழுது, ராட்ஸ்னால அடிக்கப்படும் பொழுது அவருடைய தாடியை கூட பிடிச்சு இழுக்கிறாங்க. இப்படி எல்லாம் அடிக்கும் பொழுது தாடி இருக்கு, அந்த தாடியை பிடிச்சு இப்படி இழுக்கிறாங்க. எப்படி வலிச்சிருக்கும் பாருங்க. இதுக்கெல்லாம் டிசர்விங் அவரு. நம்ம வேணா டிசர்விங்கா சொல்லலாம். நமக்கு வேணா நம்ம பாவிகளா பிறந்தோம், தாயின் கருவில உண்டாயிருக்கிறோம், நம்ம வேணா இதுக்கு எல்லாத்துக்கும் டிசர்விங். ஆனா தேவன் பரிசுத்த தேவன். பரிசுத்தம்னா அவர்தான். அவருடைய தாடிய பிடுங்குறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தலையில இருக்கிற முடி நம்ம சும்மா அப்படி பிடிச்சு இழுத்தா எவ்வளவு வலிக்குது. ஒரு சிக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு வலிக்குது. ஆனா ஆண்டுடைய தாடியை பிடித்து இப்படி இதெல்லாமே சகித்து கொண்டார். ஹல்லேலூயா! நம்மேல வர ஆக்கினைக்கு, ஹல்லேலூயா, நம்மேல வர பழிக்கு அவர் என்ன பண்றாரு? நம்மேல வரப்போற சாபத்திற்காக, நம்மேல வரப்போற அழிவிற்காக, எல்லாவற்றிற்காக அவர் இத்தனை காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல யாருன்னா ஒருத்தர் கை வச்சா என்ன பண்ணுவோம்? ஏன்பா அப்படி கை வைக்கிறேன்னு ஜஸ்ட் புஷ்ஷாவது பண்ணுவோம். கரெக்டா? இல்ல சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு வார்ன் பண்ணுவோம். பட் தேவன் அவர் விருப்பப்பட்டு இது அத்தனை காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! செய்து விட்டார். ஹல்லேலூயா! மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஓகே. அதோட ரிலேட் பண்ணது இன்னொரு ஒரு வசனம். மீகா 5:1 வாசிங்க. ஓகே. அவங்க எடுக்கட்டும். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். ம். பாருங்க. கொட்டினார்கள். கொட்டினார்கள்னா வித் த வெப்பன்ஸ். இப்படிதான் ராட்ஸ் வச்சு. அ கோலினால் குட்டினார்கள், அடித்தார்கள், அடிப்பார்கள். அடிப்பார்கள். இப்படியாக ஃபர்ஸ்ட் அந்த வசனத்திலயும் அப்படிதான் ராட்ஸ். இதோட இன்னொன்னும் மத்தேயுலும் இதே போல ராட்ஸ் தான். மீகாலையும் கோலினால். நமக்கு தெரியாது அது எப்படி ஷேப், அப்பியரன்ஸ்லாம் தெரியாது. ஆக மொத்தத்துல அது அவ்ளோ வலி வேதனையை குடுக்குற ஒரு வெப்பனா இருந்திருக்கும். அத வச்சு அவங்க அடிக்கிறாங்க. ஏசாயா 56 வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க எவ்ளோ அருமையான தேவன். அவமானத்துக்கு என்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. ஹalleluya. இதெல்லாம் தான் சாக்ரிஃபைஸ். பிஃபோர் தி குரூசிஃபிக்ஷன். இதெல்லாம் கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள். நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கிறோம். நிறைய ஜெனரலா என்ன நினைக்கிறோம்? ஆணிகள், கரங்களில் ஆணிகள், காலில் ஆணிகள், முற்கிரீடம், இது மாத்திரம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தாடியின் அந்த ஹேர், பியர்ட், தாடிய பிடிச்சு இழுக்கிறது, துப்புறது, கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, ஒரு மனிதன முகத்துல இது இப்படி ஸ்பிட் பண்ணா அவமானம். என்ன இப்படி பண்ணிட்டான்? உடனே பழிக்கு பழி. இப்படியெல்லாம் இருக்கு. நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு முகத்துல இப்படி துப்பிட்டா, என்ன திருப்பியும் அத நம்ம செய்யணும். பழிக்கு பழி வாங்குவாங்க. பட் ஆனா, நம்முடைய யெஷுவா, ஏசப்பா எதையும் பொருட்படுத்தாமல், அவர் என்ன நடந்தாலும் பரவால்ல. என்ன அவமானத்தை சந்தித்தாலும் பரவால்ல. இன்னொரு வசனம் வருது பின்னாடி. அதுல பார்த்தீங்கன்னா, அவருடைய போட்டிருக்கிற அங்கிய பங்கு போட்டு இப்படியாக டிவைட் பண்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு நமக்கு செய்றாரு ஆண்டவர்? எதுக்கு செய்தாரு? இத்தன காரியம். ஃபர்ஸ்ட்ல நம்ம கெத்செமனேல வேர்வை வேர்வை ரத்தமாய் சிந்தப்படுகிறது. அப்பொழுது தேவன் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படின்னு சொல்லி இந்த மெசேஜ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய சொந்த விருப்பப்படின்னு வாழாம, தேவனுடைய விருப்பத்தின்படி வாழணும்னு ஃபர்ஸ்ட் ஷெட்டிங்ல நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டாரு. இப்ப செகண்ட்ல நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? எந்த அசிங்கமும், அவமானமும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இந்த காரியம் நிறைவடையறது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் ஆண்டவர் போல நம்ம எல்லாவற்றையும் சகித்து நம்ம ஜெயம் கொள்ளணும். நமக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களை நினைச்சு சிந்திச்சு நம்ம கஷ்டப்படாம, தேவனுக்கே, ஆண்டவருக்கே இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு கஷ்ட கொடுமை, இப்படி ஒரு பாடுகளை ஆண்டவர் அனுபவித்தார். துப்பினார்கள், குத்தினார்கள், குட்டினார்கள். எப்படி வலிக்கும்? கொட்னா எப்படி வலிக்குங்க? ஒரு தலையில ஒரு சின்ன பஞ்ச் வச்சா எப்படி வலிக்குது நமக்கு? ஆனா ஆண்டவர் இப்படிலாம், அவருக்கு அது பாத்திரரா? கிடையவே கிடையாது. அப்ப இது என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு? நம்ம தாங்கிக் கொள்ளணும். நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளணும். ஆண்டவரை வச்சு ஜெயம் கொள்ளணும். இது எல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, என்னுடைய பிதா இருக்கிறார். அதுதான் ஹோப். இதுதான் கற்றுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்னுடைய பிதா எனக்காக இருக்கிறார். இப்படி கொட்டுகளும், அடிகளும் இப்படியாக நடந்தாலும்
நான் என் பிதாவின் விருப்பத்தின்படி நான் நடப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்காக இப்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தாடி முடிய பிடிச்சு இழுக்கும் போது அமைதியா தான் இருக்கிறாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் சாதாரணமா பேசிடலாம். பட் இமேஜின் பண்ணி பாருங்க. இட்ஸ் a வெரி வெரி சொல்ல போன உன்னத தெய்வம், உன்னத தெய்வம். அவர் போல எந்த மனிதனும் பார்க்கவே முடியாது, இனிமேலும் பிறக்கவே முடியாது. ஏசப்பா திருப்பி அவரே வந்தாதான். இது போல ஒரு மனித ரூபத்தில் தெய்வம் வருகிறார். அருமையான தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. Third point பாத்தீங்கன்னா, he was bruised and suffered internal bleeding from being beaten. Hallelujah. Bruised and suffered internal bleeding. வெளியில நம்ம இப்படி ராட்ஸ் வச்சு பிச்சு சதைய பிச்சு எடுக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. உள்ள எப்படி வலிக்கும்? வெளியில வலிக்கிறது ஒரு பக்கம், உள்ள எப்படி வலிக்கும்? இன்டர்னல் ப்ளீடிங் ஃப்ரம் பீயிங் பீட்டன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பரபாச விடுதலை பண்ணி, யாரு குற்றவாளி அவங்கள வெளியில ஏத்திட்டு, எந்த தவறுமே செய்யாத ஏசப்பாவை என்ன பண்றாங்க? வாரினால் அடித்து. எத்தனை இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு வாரினால் அடித்து அடித்துன்னு. ஹல்லேலூயா. குரூசிஃபிக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அப்போ அவருக்கு வலியும் வேதனையும் இப்படியாக இருக்கிறது. ஏசாயா 53:5 திருப்பி வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பெயின் வந்தாலும், என் ஜனங்களுக்காக என் ஜீவனையை நான் கொடுக்க போகிறேன். ஒரு மைண்ட் செட் வந்திருப்பாருங்க. இந்த மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். உயிர் போக போகுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நமக்கு முன்னாடி ஒரு பாம்பு நிக்குது, அது ஒரு விஷ பாம்பு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எதிர்க்க போய் நிப்போமா? ஓடி போயிருவோம். அது கடிச்சா பாய்சன் ஆயிடும், மறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிருவாங்க. இதான் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய மென்டாலிட்டி. அவர் பாத்தீங்கன்னா மனித ரூபத்தில் இருக்கிறார். அவர் தெய்வமாவே இருந்தாலும் மனித ரூபத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படியாக ஆண்டவர் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு இருக்கிறார். ப்ரிப்பேர் ஆகிறார். அப்பயுமே திருப்பியும் ரிப்பீட்டடா அடிக்கிறாங்க. மூன்றாவது முறை திருப்பி அவர் அடிக்குது. சிலுவையில அறையத்துக்கு முன்னாடி அடிக்கும் பொழுது திருப்பியும் ரத்தம் சிந்தப்படுகிறது. எவ்வளவு ரத்தம் நமக்கு கால்குலேட் பண்ண முடியாது. அவ்வளவா ஆண்டவர் வேதனையை அனுபவித்திருக்கிறார். என் ஜனங்களுக்காக இதை நான் செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற பாடுகள் வேதனைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நடத்து நம்ம வாடி போறோம். பட் கர்த்தர் இப்படியாக இவ்வளோ வேதனைகளை பொருட்படுத்தாமல், கொடுமைகளை எண்ணாமல், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரின் விருப்பத்தின்படி, பிதாவின் விருப்பத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக, நம்மளுடைய நல்லதுக்காக, நம்ம ஆத்தும மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, நித்திய வாழ்க்கைக்காக, நித்திய ஜீவனுக்காக இப்படியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வலி வேதனைகள் பொருட்படுத்தாமல். தேர்ட் பாயிண்ட்ல நம்ம சொல்றோம், இன்டர்னல் ப்ளீடிங் ஃப்ரம் பீயிங் பீட்டன். அவர் அடித்ததினால்
ஓ, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கு. வலி வேதனைகளோட துடித்துக் கொண்டு இருக்கிறார். நமக்காக, என் ஜனங்களுக்காக இத நான் செய்வேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக, ஓ, நான் இவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் இதை செய்வேன் என்று சொல்லி, தேவன் இப்படியாக ஒரு காரியத்தை, அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த காலை நேரத்துல சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அவருடைய முகம் இப்படியாக ராட்ஸ், அது அப்படியே சதப்பிச்சுட்டு வர ராட்ஸ் வச்சு அடிக்கும் பொழுது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். ஓ, ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பாவம் செய்யவே தோணாதுங்க. பாவம் செய்யவே தோணாது. ஜென்ரலா நம்ம வாசிடுறோம். ஓ, டைட் ஆன் தி கிராஸ். ஆனா அதுக்கு முன்னாடி, கிராஸ்ல போகிறதுக்கு முன்னாடியே இப்படியாக நொறுக்கப்படுகிறார். கேரிங் தி கிராஸ். அவர் குரூசிபிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறார். சுமந்து போகிறார். நடக்க முடியவில்லை. ஓ, ரத்தம் பாய்ந்து வடிகிறது. முதுகுல இருந்தோம், கன்னத்துல இருந்தோம், முற்கிரீடமும் வச்சுட்டாங்க. எல்லாமே குத்துகிறது. ஆனாலும் சுமக்க முடியாம ஆண்டவர் இப்படியாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நடக்க முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அந்த சிலுவை. சுமந்து போகிறார். கீழே விழறாரு. திருப்பியும் அடிக்கிறாங்க. எந்திரிச்சு ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லி. ஓ, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை. இத நினைத்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுது, நடுக்கமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு விலைக்கிரியமாக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கிறார். தியாகம் செஞ்சிருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின். இது அப்படியே உங்களுடைய ரியல், இப்போ இந்த காலை தியான கூட்டத்துல இப்படி சிந்தித்து பாருங்கள். எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் சகித்து, அவர் திருப்பி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறார். சிலுவை சுமந்து நடந்து போகிறார். ஹல்லேலூயா. 4வது, the shedding of blood when receiving the crowns of thorns upon his head. ஹல்லேலூயா. நான் முன்னாடி இத சொல்லிட்டேன், கிரவுன் இருந்தாலும் இது ஒரு பாயிண்டா நம்ம அப்படி வைக்கும் பொழுது எப்படி பீறிக்கிட்டு வரும். பிளட் வந்து நம்ம சரீரத்துல எப்படி போயிட்டு இருக்கும், சர்க்குலேஷன். அழகா இப்போ ஒரு பம்ப் செட் இருக்கு, வாட்டர் பம்ப் செட். வாட்டர் வந்து போயிட்டே இருக்குங்க. திடீர்னு அந்த பம்ப் செட் பைப்பை வந்து உடைச்சிட்டா அப்படி ஃபிளஷ் அவுட் ஆகும், அப்படி வெளியில போர் ஆகும் ஒரு தண்ணி உடைச்சு விட்டா. அப்ப தேவனுடைய உடம்புல சர்க்குலேஷன் இப்படியாக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. டாப் டு பாட்டம். ஒரு முற்கிரீடத்தை எடுத்து அப்படியே போட்டு பியர்ஸ் பண்றாங்கன்னா அப்படி பீறிக்கிட்டு வரும். நம்மளால அதை நினைக்க முடியல. அவ்வளோ நினைச்சா அழ வருது. அந்த அளவுக்கு தேவன் தலையில அப்படி முற்கிரீடத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் கர்த்தர் இப்படியாக மனித ரூபத்தில் இந்த பூமியில காலடி எடுத்து வைத்து கிரவுன், அந்த கிரவுன் வைக்கும் பொழுது அவ்வளோ வலி வேதனையோடு கூட தலையில இருந்து, கன்னத்துல இருந்து, முதுகுல இருந்து இப்படி தாரையாய் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. இது சிலுவையில அறையத்துக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க பாருங்க. மத்தேயு 27. மத்தேயு 27 இருக்கு. ஆமா, அதாவது ரொம்ப மேக்சிமம் செய்திருக்கிறாங்க. எப்படிதான் இப்ப இத நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதுன்னு தெரியல. நடந்துருச்சு.
இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப தோணுது. எனக்கு இப்போ ஒரு மனசுக்கு இதுவா இருக்கு. நம்ம அங்க இருந்தா ஏதாவது காப்பாத்திருக்க முடியுமா? யாரு? நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா அப்ப பார்க்கும் பொழுது இப்படி ஒரு வேதனைன்னா நம்ம போய் அந்த சிலுவையில கொஞ்சம் எடுத்து அப்படி இது பண்ணியிருக்கலாமா? அப்படின்னு கூட தோணுது. அவ்ளோ வேதனை. ஏசப்பா நம்ம முன்னாடி வந்தா என்ன பண்ணுவோம்? அவ்ளோ சந்தோஷப்படுவோம். அழகா இருப்பாரு. அவ்ளோ சந்தோஷப்படுவோம். நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, எப்படியெல்லாம் கவனிக்கிறோம். தண்ணி எடுத்து குடுக்குறோம், ஸ்நாக்ஸ் எடுத்து குடுக்குறோம். இப்படியாக கவனிக்கிறோம். ஆண்டவர் அப்படி சிந்தும் பொழுது, இப்ப நமக்கு துடிக்குது. அவர் நமக்காக எல்லாம் செய்துட்டு, அவர் உயிர் தெழுந்தவர் தான். இருந்தாலும், நம்ம அந்த இடத்துல இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா, அப்படி ஒரு கொடுமை, வேதனை ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார். அந்த முற்கிரீடத்தை எடுத்து, ஓ! இப்படி கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். கேலி கிண்டல், கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். வலி வேதனையோடு கூட ஆண்டவர் அதை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணியிருக்கிறார். அந்த முற்கிரீடத்தை, அந்த தார்ன்ஸ் இருக்கிற கிரவுன அழகாக ரிசீவ் பண்ணியிருக்கிறார். அவருடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு பாடத்தை என்னத்த கற்றுக் கொடுக்கிறார்? நம்முடைய ஓ! எதிராளிகள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் யாரும் எதிராளிகள் நமக்கு கிடையாது. இங்க எதிராளி அப்படின்னா சாத்தான் மாத்திரம் தான். சாத்தானும் சாத்தானின் சேனைகளும் இ- இப்படியாக மனிதர்களுக்குள்ள என்டர் ஆகி நமக்கு கெடுதி செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கெடுதியில இருந்து நம்ம எப்படி மேற்கொண்டு வரலாம்? ஜெபத்தை செய்து கர்த்தருடைய உதவினால மேற்கொண்டு வர முடியும். அதற்காக தான் முன்னாடியே இது எல்லாவற்றையும் சிந்திட்டார். முன்னாடி செய்த பாவங்கள், இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனிமேல் செய்யப்பட போற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னாடி நம்ம அனுபவித்த துன்பங்கள், அனுபவிக்கிற துன்பங்கள், இனிமேல அனுபவிக்க போற துன்பங்கள் எல்லாவற்றிற்காக தேவன் முற்கிரீடத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். வலிக்கும்னு தெரிஞ்சும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. The blood that was shed through Jesus pierced hands. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வஸ்திரங்களை டிவைட் பண்றாங்க. பங்கு போடுறாங்க. ஆல்மோஸ்ட் கிழிச்சுட்டாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. பாத்தீங்களா? நிர்வாணப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரத்தம் சிந்திட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஒரு பக்கம் வஸ்திரத்தை கிழித்தார்கள். அத பங்கு போட்டு எப்படி நகைத்து சிரித்து கிண்டல் கேலியோடு கூட நம்ம சாதாரணமா வாசிச்சிடுறோம் வசனம். ஆனா அங்க பிராக்டிகலா என்ன நடந்திருக்கும்? ஒரு ஸ்லேவ் போல ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரூட்டலி ஹார்ம்டு. ப்ரூட்டல் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. துப்புறது, அடிக்கிறது என்னென்னலாம் செய்யணுமோ, மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ணணுமோ, ஒரு பக்கம் சிலுவை, ஒரு பக்கம் இப்படியாக முற்கிரீடம், ஒரு பக்கம் வஸ்திரத்தை கிழித்து பாருங்க இதெல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறாங்க. அத பத்தி நம்ம நினைச்சு பார்ப்போம். ஓ! ஆண்டவருடைய வஸ்திரம் இப்படியாக கிழிக்கப்பட்டது. எவ்ளோ ஒரு அ ஆண் ஆண் உருவத்தை தரித்தவர் ஆண் உருவத்தை தரித்தவர் இப்படியாக வஸ்திரம் எடுக்கப்பட்டு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறாங்க. எவ்ளோ ஒரு கஷ்ட சூழ்நிலை. இருந்தாலும் என் தேவன், நம்ம ஏசப்பா நமக்காக அனைத்து பாடுகளையும், வேதனைகளையும், அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே. இந்த நமக்காகங்கிறத ஹைலைட் பண்ணிக்கங்க. நம்மலாம் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே நாங்கல்லாம் டிசர்விங் கிடையாது. இப்படியெல்லாம் இவ்ளோ கஷ்டமா நீங்க மரிக்கணுமா? இவ்ளோ கொடுமையா நானே கேட்டிருக்கிறேன். நார்மலா நடந்து போயிட்டு எனக்கு தோணும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப எவ்ளோ பிடிச்சிருக்கு ஆண்டவர் நம்ம மேல எவ்ளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. எவ்ளோ பிடிச்சிருக்கு.
நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே நாங்கெல்லாம் வந்து ஞானம் இல்லாதவங்க, எங்களெல்லாம் எழுப்பி இப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, ஓ நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் போதுமே, ஒரு நிமிஷம் போதுமே, நீங்க எல்லா ஜனங்களும் நீங்க தான் தேவன், நீங்க தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியுமே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தையை சொல்லுவார், அது மாயை. அது அப்படியே மாயமா மேஜிக் மாதிரி ஆயிடும். என் ஜனங்கள் என்னை தேடி வர வேண்டும். அவருடைய பதில் என்னது? என் ஜனங்கள் என்னை தேடி வரணும். ஆனா நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? விக்கிர ஆராதனைகள், ஜனங்களுக்குள்ள வேசித்தனங்கள், இப்படியாக கொலைகள், கேவலமான செயல்கள், பாவ செயல்கள், பாவ சிந்தனைகள், வீண் சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும், ஆண்டவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். ஜீசஸ் பியர்ஸ், அதாவது பிளட் வந்து பாஞ்சிட்டு வருது. அவரை குரூசிபிக்ஷன் பண்ணும் பொழுது ஆணிகள்னால அடிக்கப்படுகிறார். அந்த ஆணி இறங்கும் பொழுது எவ்வளவு வலி வேதனையா இருந்திருக்கும், எப்படியாக இருந்திருக்கும் பாருங்க. ரொம்ப 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 சஃபர் பண்ணி இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஏசப்பா அப்படி இருக்க மாட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிக்சர்ல ஆண்டவர் அப்படி எவ்வளவு ஃபுல்லா ரணம் நெற்றி பகுதியில இருந்து கை பகுதியில இருந்து எல்லா இடத்துலயும் ரணமா இருக்கு. crushed paper like a crushed rose. ஆண்டவர் ஒரு ரோஸ் மாதிரி நினைச்சுக்குங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல் ரோஸ் அப்படி கிரஷ் பண்ணா எப்படி, அது போல கிரஷ் பண்ணி இருக்கிறாங்க. கிண்டல் கேலிகள், அவமானம், அப்படியே வஸ்திரங்கள் டிவைட் பண்ணி நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நிறைய பேர்கள் நினைக்கலாம், எதுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுக்கணும்? எப்ப போதிச்சாலும் இதையே போதிக்கிறாங்க, எப்ப போதிச்சாலும் இதையே சொல்றாங்கப்பா. ஜீவனை கொடுத்துட்டாரு. நாங்க என்ன செய்யணும்? இப்படி நகைக்கிற கூட்டம் இருக்காங்க. இப்ப தெரியாது அவங்களுக்கு, நரகம்னு ஒண்ணு நரகத்துக்குள்ள போகும் பொழுது தெரியும். நரகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. இப்ப நகைப்புக்கிற பிள்ளைகள் நரகத்துக்கு போகும் பொழுது அந்த வேதனை என்ன என்று தெரியும். நித்திய காலமாய் பரலோகத்தின் வாசற்படி நம்ம என்டர் ஆகணும்னு சொன்னா இந்த காரியத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான், இந்த பாடுகள் எப்படியெல்லாம் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், அனுபவிச்சிருக்கிறார்னு சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் தப்பு செய்யாம நீதியின் பாதையில நடக்கிற பிள்ளைகளாய் மாறப்படும் பொழுதுதான் பரலோக வாசல் திறக்கப்படும். எட்டர்னிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் உண்டுன்னு நம்ம அந்த ஒரு வார்த்தையை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? நீதி, நீதி, நீதி. கிட்ட நீதியை எதிர்பார்க்கிறார். சும்மா ஒரு டயலாக வச்சு நம்ம பரலோகத்துக்கு என்டர் ஆயிடுவோம் நினைச்சிடாதீங்க. என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று சொல்லி வசனம் இருக்கிறது, ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த ஒரு வசனத்தை வைத்தே அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம என்ன வேணா செய்திடலாம், ஆண்டவர் நம்மளுடைய டோர் ஓபன் பண்ணி வைப்பாரு, நம்ம பரலோகத்துக்குள்ள ஈஸியா போயிடலாம்னு நினைக்காதீங்க. தேவ தூதர்களை வைத்துதான் நம்ம போக முடியும். தேவ தூதர்கள் நம்ம அப்படியே கூட்டிட்டு போவாங்க பரலோகத்துக்கு. ஆனா நம்ம நீதிமானாய் வாழ்ந்திருக்கணும் பிள்ளைகளே. ஜஸ்ட் ஒரு வசனம் விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அடுத்த நாளே தப்பு பண்ணிட்டு, அடுத்த நாளே நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு, அடுத்த நாளே வேற மாதிரி நம்ம ஒரு சூசைட் பண்ணிட்டு நரகத்துக்கு போறதுக்கு பதிலா நம்ம எப்பவும் நல் வழியில நடந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த குழந்தை நல்ல குழந்தை, இத நம்ம கிட்ட எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்து பாருங்க. சரிங்களா? மரித்தாலும்
உயிரோடு பிழைப்பீர்கள், மரித்தாலும் பிழைப்பீர்கள், மரித்தாலும் பிழைப்பீர்கள், நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடுவோம். அந்த சிங்காசனத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாட எப்படி தேவ தூதர்கள் அனுதினம் ஓயாமல் புகழ்ந்து பாடுகிறார்களோ அப்படியாக நாமும் ஜீவிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால ஒரு சில கூட்டங்கள் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, இப்படியெல்லாம் நீதியில நடக்க சொல்றாரு, என்னால குடிக்காம இருக்க முடியாது, என்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது, என்னால ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது, என்னால விபச்சாரம் செய்யாம இருக்க முடியாது, என்னால கொலை செய்யாம இருக்க முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா நரகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. நரகத்தை சிந்தித்து பார்க்கணும். அப்பதான் புரியும் ஆண்டவருடைய மகத்துவம் என்னன்னு, எதற்காக ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்னு சொல்லி. ஆக்கினை வராதபடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆக்கினை வரக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற மனசு விசாலமானது. ஆனா மனிதர்கள், குறுகின மனம் படைத்த மனிதர்கள் நாம எப்படியாக சிந்திச்சுக்கிறோம். எதுக்கு ஜீவனை விட்டாரு, இப்படிலாம் எல்லா போதர்களும் போதிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. அப்படி பண்ணா ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறார். ஏன் பிதா சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு அலட்சியப்படுத்தல, பிதாவைக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல அவருடைய கற்பனைகளுக்கு நாமும் கீழ்ப்படியும் பொழுது நம்ம பரலோக வாசல் திறக்கப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட், the blood that was shed through Jesus pierced feet. முன்னாடி பாருங்க, வஸ்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு ஆண்டருடைய கைகளில் இருந்து தார தாரையாய் ரத்தம் சிந்தப்பட்டது. 5வது பாயிண்ட் அதுதான். 6வது பாயிண்ட்ல ஃபீட், அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அங்கே இருந்து ரத்தம் சிந்தப்படுகிறது. 6வது முறை ரத்தத்தை சிந்துகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிச்சோம். அதுலதான் வஸ்திரத்தை கிழிக்கப்படுறது. சரிங்களா? ஜெனசிஸ் 1:26 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Dominion over all the creations. சரிங்களா? இதுக்கும் இந்த ஷெட்டிங்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சாயலின்படி மனிதனை படைக்கிறார். எல்லா கிரியேஷன்ஸ் நிறைய படைச்சிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் டொமினியன், நம்ம அது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொன்னா அது அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த அத்தாரிட்டி கிவன். அத்தாரிட்டி எப்படி அத்தாரிட்டி பெற்றுக்கொள்றோம்? ஆண்டவர் நமக்காக மரித்தார், ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது, தார தாரையை ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. எதற்காக? எல்லாவற்றுக்கும் இந்த மனிதன், எல்லா பிராணிகள், உயிரிகள், எல்லா படைப்புகளுக்கும் மேலானவன் இந்த மனிதன். இந்த மனிதன் என்னுடைய நாமத்தை உச்சரித்து அவன் ஜெபிக்கும் பொழுது அங்க விடுதலை கிடைக்கும். என்னுடைய நாமத்தை உச்சரித்து பிரேயர் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது பிசாசு நடுநடுங்கும். ஏனா என்னுடைய ரத்தம் இப்படியாக கால் பகுதியிலிருந்து தார தாரையாய் தரையில் சிந்தி கொண்டு இருக்கிறது, சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் மோர் பவர் உண்டு, வல்லமை உண்டு. ஆணினால என் கால் அடிக்கப்படுதா, அவ்வளோ கொடுமையா இருக்கா? என்னுடைய மகன், என்னுடைய சாயல படைக்கப்பட்ட மகன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவான், சாத்தானை மேற்கொள்ளுவான். எப்படியாக? என்னுடைய நாமத்தை உச்சரித்து மேற்கொள்ளுவான். என்னுடைய நாமத்தை சொல்லி அவங்க பிசாசை துரத்துவார்கள். என்னுடைய நாமத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணும் பொழுது நோய் நொடிகள் சரியாகும்.
இப்படியாக ஆண்டவர் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு ரிலேட்டடா லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓகே, அதுதான். ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். இப்போ ஒரு சாத்தான், ஒரு பிரேயர் பண்றோம். ஒரு மனிதருக்குள்ள ஒரு சாத்தான் இருக்கு. ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எப்படி வெளியேறுகிறது? அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலனா, அது லிசன் பண்ணாது. அப்ரூட்டே பண்ண முடியாது. அந்த உள்ள இருக்கிற ஸ்பிரிட் அப்ரூட் பண்ண முடியாது. வெளியில போன்னு சொன்னா, நீ எல்லாம் என்ன சொல்றது? என்னால போக முடியாது. ஏன்னா, அந்த சாத்தான் ஜெபிக்கிற அந்த மகளை விட ரேங்கிங் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்பிரிட் ரெய்ம்ல. அது கீழ்ப்படியாது. புரியுதுங்களா? அப்போ அத்தாரிட்டிய பெற்றுக்கொள்ளணும். இதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, சாதாரணமா ஜெபிச்சா போதும், சபைக்கு போயிட்டு வந்தா போதும், எல்லார போல ஆர்டினரியா வாழ்ந்தா போதும். நமக்கு ஒரு வருமானம் வருது, சாப்பிடுறோம், அவ்வளவுதான். கலர் கலரா Dress போடலாம், தேவைன்னும் போது டிவி பாத்துக்கலாம். இப்படி ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம சிந்தித்து பார்க்கணும். இது ஒரு பெரிய சரித்திரம், ரத்த சரித்திரம். ஹல்லேலூயா. மிஷனரிகள் ஆங்காங்கே போய் கொண்டிருக்கிறாங்க. போய் பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை பரப்பி கொண்டாங்க, பறைசாட்டினாங்க ஆண்டவருடைய நாமத்தை. முள்ளு பார்க்கல. ஓ, ஆண்டவர் நானும் சிஸ்டரும் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? அநேக பாஸ்டர்ஸ் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொல்றாரு. என்னுடைய பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அநேக மிஷனரிஸ் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம, செருப்பு கூட இல்லாம போயிருப்பாங்க. ஓ, கல்யாணம் பண்ணிக்காம எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணியும் வைஃப விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு கர்த்தருக்கென்று சேவை செய்யறதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் போயிருப்பாங்க. ரத்த சாட்சியாய் எத்தனையோ பேர்கள் மரித்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக? ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய நாமத்தை பறைசாட்டணும். ஹல்லேலூயா. அதுதான் வைராக்கியம். எப்படி அது என்னாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிருந்தாருன்னா ஏசப்பா, நம்ம எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா? எப்பயோ அழிஞ்சு போயிருப்போம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் திங்க் பண்ணணும். எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். அதுதான் லூக்கால இருக்கிறது. நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த தேளும் சர்ப்பமும் எதுவும் நம்ம ஒண்ணும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. நம்ம அவருடைய நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை. ஏன்னா ஏன் அது நடந்துச்சு? அவர் ரத்தம் சிந்தப்பட்டதனால். அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்கிறபடியினால், அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்கிறபடியினால் நம்ம சொஸ்தமாகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை விளங்கிக்கணும். அடுத்து 7வது, the blood that was shed through the spear in Jesus side. விலா எலும்பில் குத்தி ஜீவன் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. அவர் மரிச்சிட்டாரா, உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பாருங்க, பயங்கர மோசம் பண்ணிருக்கிறாங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, ஏற்கனவே நிறைய பிளட் போயிருச்சு, பிளட் லாஸ். அவரு ஜீவனை, அதாவது பிதாவே என்னுடைய ஜீவனை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனையை கொடுக்கிறார். ஆனாலும் இந்த போர் சேவகர்கள் இவங்க என்ன பண்றாங்க? திருப்பியும் ஒரு பெரிய ஈட்டி எடுத்து குச்சி பாக்குறாங்க. விலா எலும்புல குத்துறாங்க. உயிரோட இருக்கிறாரா, இறந்துட்டாரான்னு சொல்லி. என்ன ஆகுது? ரத்தமும் தண்ணீரும் வெளியேறுகிறது. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த காரியம் நடக்காது. ரத்தமும் தண்ணீரும் பீறிக்கிட்டு வர முடியாது. ஆல்மோஸ்ட் அவருடைய இருதயம் நின்னு போயிடுச்சு. இருதயம் போக வேண்டிய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது.
வேற ரத்தம் இல்ல சரீரத்துல. ஆனாலும் இந்த மனிதர்கள் என்ன செய்றாங்க? இப்படியாக ஈட்டினால குத்துகிறார்கள் விலா எலும்பு. அப்போ ஆண்டவருடைய ரத்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஜீவனுள்ள ரத்தம் என்று சொல்லி இதுல ஒரு கருத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வருகிறது. மரித்த ஒரு நபர்கிட்ட இருந்து இப்படியாக ரத்தமும் தண்ணீரும் பீறிக்கிட்டு வெளில வர முடியுமா? மரிச்சுட்டா என்ன ஆகும்? சர்க்குலேஷன் டோட்டலி ஸ்டாப்ட். ஒரு மனுஷனுடைய உடம்பு சின்ன கோல்ட் ஆயிடும். ரத்தம் அந்த கிளாட் அப்படியே போயிரும். அது பீறிட்டு வர முடியாது. ஆனா தேவன் அங்க ஒரு காரியத்தை நமக்கு ப்ரூவ் பண்றாரு, நிரூபிக்கிறாரு. எப்படி? நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஹார்ட் தான் நின்றுருக்கு. என்னுடைய ஹார்ட் தான்ப்பா நின்றுருக்கு. என்னுடைய ஹார்ட்ல சர்க்குலேஷன் இல்ல. என்னுடைய ஹார்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய உடம்புல இருந்து ரத்தமும் தண்ணியும் வெளியில வரும். நான் ஜீவனோடு இருக்கிறேன். அந்த பாடி இட்ஸ் a டெம்பரவரி பாடி. ஏசப்போடைய பாடி அந்த நேரத்துக்கு இட்ஸ் a டெம்பரவரி பாடி. ஏன்னா அவர் கடவுள், தெய்வம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விளங்கிக்கணும் ஒரு பாயிண்ட. வெறும் இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்து. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துங்கிறதுனாலதான் அங்க ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வருகிறது. That is indicating that he is alive. Not physically, but spiritually he is alive. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நான் அலைவா இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த தருணத்துல. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு மரிச்ச நபர்கிட்ட இருந்து ரத்தம் அப்படி பீறிட்டு வர முடியாது. ஆனா ரத்தம் பீறிக்கிட்டு வருது. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், லிவிங் பிளட், லிவிங் வாட்டர், லிவிங் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு அந்த இடத்திலே நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட்ஸ் a வெரி பிக் கான்செப்ட். இது ஒரு அரை மணி நேரத்துல முடிக்கிறது கிடையாது. நம்மளால முடிக்கவும் முடியாது, யூகிக்க முடியாது. கர்த்தருடைய ஒவ்வொரு இடங்களிலும் சிந்தப்பட்டதான ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது, எதை குறிக்கிறது, என்ன நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும்? சகிப்பு தன்மைகளை கற்றுக்கொள்ளணும், சகிச்சுக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்க நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய சித்தத்தின்படி நடக்க முடியாது. இது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலும் இருந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரே நீங்க நடத்துங்க என்னுடைய வாழ்க்கைய, நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க என்னுடைய ஜீவியத்தை. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுடைய வல்லமைதான் எங்களை தாங்கும். உங்களுடைய ரத்தத்தினாலதான் நாங்க பிழைக்க முடியும். உங்களுடைய ரத்தத்தினாலதான் எங்களை மறுரூபமாக்கப்படுவோம். உங்களுடைய ரத்தம் தான் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய ரத்தம் தான் எங்களை குணப்படுத்தும். உங்க ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்க ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். உங்க ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். இப்படியாக மரித்ததுக்கு அப்புறமும் விலா எலும்புல குத்தும் பொழுது ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்கிறது. அவ்வளவு வல்லமையுள்ள ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம், நம்ம பிழைப்போம். மரித்தாலும் பிழைப்போம். இயேசுவின் ரத்தம் தான் அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மள பிழைக்க வைக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம இதை எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட்ஸ், இந்த வசனங்கள்லாம் அப்படியே காதுல வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது. கர்த்தருக்காக என்ன செய்யணும் இன்னைக்கு கேளுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்படியெல்லாம் நீங்க எங்களுக்காக பண்ணிருக்கீங்க, என்ன ஈடு கொடுக்க முடியும் ஆண்டவரே? இப்படி எங்க மேல இவ்ளோ பாசமா? நான் அது என்னோட பெட்ல உட்கார்ந்து நான் கேக்குறேன். எங்க மேல இவ்ளோ பாசமா? இவ்ளோ பாடுகளை அனுபவிச்சு நீங்க ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க, என்ன ஈடு கொடுக்க முடியும் நாங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தைய சொன்னார். இப்ப இருக்கிற மாதிரி நீ எப்பயும் என் கூட இரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவருடைய பேச்சு.
அப்பனா என்ன அர்த்தம்? அவர் எதிர்பார்க்கிறது, என் கூட இரு, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணணும். இது மாத்திரம்தான் அவர் நினைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது இருதயத்தில் ஒரு இடம். எனக்கு அப்படியே நடுங்குது. இருதயத்தில் ஒரு இடம். அவ்வளவா நாம பிடிக்கும். அவ்வளவா பிடிக்கும். எம்மாத்திரம் நம்ம எம்மாத்திரம் அவருடைய வல்லமைக்கும், அவருடைய மனசுக்கும், அவருடைய தியாகத்துக்கும், அவருடைய சகிப்புத்தன்மைக்கும் நம்மலாம் எம்மாத்திரம். நம்மளுடைய இருதயத்துல ஒரு இடம். இததான் எதிர்பார்க்கிறார். அதுக்கான பதில் தான் என்கிட்ட சொன்னது. இப்ப இருக்கிற மாரி எப்பவும் என் கூட இரு. அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப நீ என் கூட இருக்கிற, நாளைக்கு என்ன மறந்துறாத. எப்பவும் என் கூட இரு. அதுதான் ஈடு குடுக்கிறது. வேற எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. என் ஜனங்கள் என்னை தேடி வரணும்னு சொல்லி, நீடிய பொறுமை உள்ளவராய் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அநேக இடங்களில் பிள்ளைகளை எழுப்பி ஊழியத்தை செழிப்பாக மாற்றி அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி புரியும்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். எதுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறது? ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் த சர்ச், for the redemption of the souls, for the redemption of the spirits. மனுஷனுடைய மனுஷனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் மீட்டெடுக்கணும். மீட்புக்காக, ஆத்தும மீட்புக்காக தான் இப்படியாக வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். எதற்காக? அவர் ஜீவனுள்ள தேவன் மேனிஃபெஸ்ட் ஆகணும், இடைப்படணும், மக்களோடு இடைப்படணுங்கிறதுக்காக தான் ஒரு மனிதனை எழுப்பி அந்த மனிதனை ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்கி அந்த பாத்திரத்தை நிரப்பி ஆண்டவர் இப்படியாக ஒரு மனுஷன் ஜபம் பண்ணா அங்க நோய் நொடி சரியாகுதுன்னா யாரு சரி பண்றது? அந்த மனுஷன் கிடையாது. manifestation of Holy Spirit, கர்த்தருடைய வல்லமை அவர்தான் அங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மலாம் சாதாரண சேனை, அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஹோஸ்ட், அவ்வளவுதான். இந்த ஹோஸ்டுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணா மட்டும்தான் அங்க செழிப்பு, அங்க நிறைவு, அங்க ஆசீர்வாதம் எல்லாமே. ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. பாவம் செய்யறதுக்கு யோசிக்கணும். முதுக காட்டுறார், யாரு காட்ட முடியும்? அந்த ராடுல என்ன இருக்கு? சாதாரண ராடா? மேடும் பள்ளமா சதையை பிச்சுட்டு வர அளவுக்கு கொடூரமான அந்த ராட். இப்படியாக ஆண்டவர் நொறுக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், கிழிக்கப்படுகிறார். வஸ்திரங்களை ரிமூவ் பண்ணி இப்படியாக பங்கு போட்டு சீட்டு போட்டு சிரித்து நகைத்து இப்படியாக வலி வேதனையோடு கூட ஆண்டவர் அனுபவித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார்னு சொல்லி சிந்தித்து பார்க்கணும். அப்ப சிந்திக்கும் பொழுதுதான் பேக் ஸ்லைடிங் ஆக மாட்டோம், பின்மாற்றம் அடைய மாட்டோம், மனம் திரும்புவோம். கடைசி வரைக்கும் மனம் திரும்பிட்டே இருக்கணும். மனம் திரும்புவோம். காலையில ஒரு விஷயம் தப்பு செய்துட்டோம், நைட்டுக்குள்ள ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாயிட்டு, ஆண்டவரே தெரியாம செய்துட்டேன், நான் இனிமே செய்யக்கூடாது. மனம் திரும்பி நான் உங்ககிட்ட வரணும். நம்ம மரண பரியந்தம் வரை மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. ஓ, இந்த பாடி நொறுக்கப்பட்டு, இந்த ஃபிளஷ் நொறுக்கப்பட்டு நம்ம பியூரிஃபை ஆகணும். அதுக்குதான் ஆண்டவர் வனைந்து உருவாக்குகிறார். வனைந்து உருவாக்கும் பொழுது வலிக்கும். ஒரு பொன் போல விளங்கணும்னு சொன்னா அந்த பொண்ணு, அந்த கோல்டு பாலிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பாலிஷிங்க்கு என்னென்னலாம் செய்வாங்க, அழகா பாலிஷ் பண்ணுவாங்க. அப்ப செதுக்கி செதுக்கி பாலிஷ் பண்ணும் பொழுது எப்படியாக மாறுகிறது? ஜொலிக்கிற பொண்ணு, அந்த தங்கம் ஜொலிக்கிறது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வலிக்கும்? அப்படி வலிக்கும். ஆனாலும் ஏற்றுக்கொள்ளுங்க, வலிக்கும் தான். ஆனா செழிப்பாக மாற முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் விலைக்கிரயமா ஜீவனை கொடுத்தார். ஒரு மேன்மைக்கென்று ஜீவனை கொடுத்தார். ராஜா போல எழும்பினார் 3ஆம் நாள்.
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அனுதினம் அனுதினம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கணும்? அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒரு தீங்கு செய்யறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் இந்த காரியத்தை செய்யலாமா? நடுங்கணும். செய்யறதுக்கு முன்னாடி நடுங்கணும். இந்த அசுத்த காரியத்தை நான் பார்க்க கூடாது. இந்த அசுத்த வேலையை நான் செய்யக்கூடாது. இது எல்லாத்தையும் காட்டிலும் குளோரி தான் முக்கியம். ஆண்டவருடைய குளோரி தான் முக்கியம். அவர் எனக்கு செய்ததுக்கு நான் அவரை மகிமைப்படுத்தணும். நான் இந்த அசுத்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் தான். ஏதோ நம்ம பிரசங்கிக்கிறோங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு இல்ல, எனக்கும் தான் இந்த sermon. எனக்கும் தான். புரியுதுங்களா? இல்ல, எல்லாரும் நம்ம எல்லாம் தீர்மானம் எடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ரத்தத்தினால நம்மளை புதுப்பிப்பார். ஏன்னா ரத்தத்துல வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. இது அவ்வளோ ஒரு பெரிய எட்டர்னல் நித்திய வாழ்க்கை வரைக்கும் வர வேண்டிய ஒரு விஷயம். ஏசப்பாவுடைய பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா! கர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு ஜெபத்தை செஞ்சு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பிரசன்னா பிரதர் ஜெபம். சிஸ்டர் அந்த 7 பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க சிஸ்டர் ஷார்ட்டா. ஓகேம்மா. ஓகே சிஸ்டர். நான் எழுதிட்டு இருந்தேன், ஒண்ணு மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கெத்செமனே தோட்டத்துல ம். வேர்வை ரத்தமாய் மாறப்படுகிறது. சரிங்களா? அது ஒண்ணு. அப்புறம் அப்ப பிளட் சிந்தப்படுகிறது. ம். அப்புறம் அவருடைய பின் முதுகை காட்டுகிறார். ம். அப்ப அந்த ராட்ஸ் தாடையிலயும் அந்த சீக்ஸ்லயும் பேக்லயும் அடிக்கிறாங்க. அப்ப ரத்தம் சிந்தப்படுகிறது. அது ம். 2வது பாயிண்ட். ம். அப்போ ப்ரூஸ்ட், அதாவது இன்டர்னல் ப்ளீடிங், அவருக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் சிஸ்டர். இப்ப வெளியில ம். ம். ரத்தம் சிந்தப்படுகிறது. உள்ள அவருக்கு அவ்வளோ பெயின். அடுத்து நம்மள சிலுவையில போட போறாங்க. அப்பயும் தார தாராயாய் ரத்தம் சிந்தப்படுகிறது. அது என்னடா அவருடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்ப ம். ரத்தம் சிந்தப்படுகிறது. 3வது பாயிண்ட். 4வது மூணாவது பாயிண்ட். இல்ல மூணாவது வந்து என்ன எழுதணும்? 3வது கன்னத்துல. இன்டர்னல் ப்ளீடிங், உள்காயம் போட்டுக்குங்க. உள்காயம். ஓகே. ஓகேங்களா? வெளியில பண்ணா உள்ளேயும் காயம் இருக்கும்ல சிஸ்டர். உள்ள பிச்சு ரத்தம் வரும். அங்கேயும் வலிக்கும்ல. சரிங்களா? ஆமா ஆமா. shedding of blood when receiving crowns, அந்த முற்கிரீடம் வைக்கும் பொழுது. ம். 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 4th சரி பாயிண்ட் சரி. முற்கிரீடம் வைக்கும் பொழுது. அப்புறம் 5th பாயிண்ட் கைகளில் ஆணிகள் அடிக்கப்படும் பொழுது. ஓகே. 6th feet, கால் ஆ. ஆணி 2 காலம் வைத்து ஆணி அடிக்கப்படும் பொழுது. சரி. விலா எலும்புல 7th பாயிண்ட், விலா எலும்புல ஈட்டினால் குத்தப்படும் பொழுது ரத்தம் சிந்தப்படுது. சரிங்களா? சரி. எழுதிட்டேன், ஒண்ணு எழுதாம மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். 3rd பாயிண்ட் தான் ரொம்ப அடிச்சதுனால அவருக்கு உள்காயம் அண்ட் வெளிக்காயம் 2மே இருக்கு. சோ அப்பவும் ரத்தம் சிந்தப்படுகிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்றோம். அவ்வளவுதான். சரி. சரிங்களா? ஓகே. எழுதிட்டேன். தேங்க் யூ சிஸ்டர். நல்லா இருந்தது. ஓகேங்க. சரிங்க. பிரசன்னா பிரதர் ஜெபிங்க. ஓகே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரிக்கிறோம்.